வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 ராசி, அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரை உள்ள ராசிக்கு பலமான விஷயம் எது, பலவீனமான விஷயம் எது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய பதிவில் முதல் 6 ராசிக்கு பார்க்கலாம் வாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு ஒரு ராசிக்கும் ஒரு பலம் ஒரு பலவீனம் இருக்குது. அதுபடி நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுபமாக இருக்கும். முதல் ராசி மேஷ ராசிக்கு என்ன பலமான விஷயம் அப்படின்னு பார்க்கலாமா? ஜோதிடப்படி செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய மேஷராசினர் தாங்கள் செய்யக்கூடிய வேலையில் விசுவாசமும் கவனமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களிடம் தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியத்தோட முடிவெடுப்பாங்க. இவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதும் யாராலையும் இவங்களோட மனநிலையை கணிக்கவே முடியாது. தைரியமாக முடிவெடுத்தாலும் அதில் உறுதியோடு இருக்கிறது கொஞ்சம் கடினம். மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது ரிஷபராசி. சுக்கிரன் அதிபதியாக கொண்ட ரிஷபராசியினருக்கு நேர்மறையான சிந்தனையோடு இருப்பாங்க. நம்பக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. எந்த நேரத்துலையும் பொறுமையுணர்வோடு இருப்பாங்க. இதுதான் இவங்களோட பலம். இவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதற்காகவும் சமரசமே செஞ்சுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்கறது ரொம்ப கடினம் இந்த ராசியினர். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு நேர்மறையான சிந்தனை இவங்கள்ட்டையும் இருக்கும். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய திறனும் இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களோட பலவீனம்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வேலையையும் இவங்க தொடர்ச்சியாக செய்ய மாட்டாங்க. பல சமயங்களில் பதட்டம் அடைஞ்சு சரியான முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அடுத்தது கடகராசியினர் கனிவான இதயமும் மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு உணர்ந்து செயல்படுவாங்க. அன்பும் அக்கறையும் உள்ளவங்க. இதுதான் இவங்களோட பலம். இவங்களோட பலவீனம்னு பார்த்தோம்னா, தேவையற்ற பேச்சு பலவீனமாக அமையக்கூடும். இதனால் கொஞ்சம் அணுகுமுறையில் சந்தேகத்தோடையே இவங்க இருப்பாங்க. இதுதான் இவங்களோட பலவீனம். சிம்மராசியினர் தன்னம்பிக்கையும் ஆளுமை திறனும் கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த கடினமான சூழ்நிலையும் முறியடிக்கக்கூடிய தலைமை பண்பு இவங்கள்ட்ட இருக்கும். சிம்மராசியினோட பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு அகங்காரம், தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிப்பாங்க. ஒரு விஷயம் சரியா தவறா என்பதை விட்டுட்டு இதுதான் சரி அப்படின்னு அவங்க ஒரு முடிவில் இருப்பாங்க. பல நேரங்களில் சோம்பேறித்தனமாக அதாவது சின்ன சின்ன வேலையை கூட முடிக்க முடியாமல் திண்டாடுவாங்க. இறுதியாக கன்னிராசியோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை முடிவெடுத்ததற்கு முன்னாடியோ கொஞ்சம் நல்லாவே சிந்தித்து செயல்படுவாங்க. எந்த கடினமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய திறன் கொண்டவங்க. இவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களிடம் கொஞ்சம் அதிகமாகவே கூச்ச சுபாவம், சிந்தனைகளை மனதில் வச்சு செயல்படக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவு ஏற்படும். இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலம் ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுபடி மேஷம் முதல் கன்னிராசி வரைக்கும் உள்ள பலவீனத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டோம். இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பலம் எது பலவீனம் எது, நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, வேலையில் தொழிலில் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லேயும் சரி, நம்மளோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம நடந்துக்கிட்டு வந்தாலே நம்மளோட எதிர்காலம் நல்லபடியாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அறிவோம் ஆன்மீகம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் மீதி இருக்கக்கூடிய 6 ராசியினருக்கான பலவீனத்தை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.